கூத்தியானுக்கு கொடுக்கப்பட்ட ரோல். எவன் வேண்ட்டு எங்கெங்கேயோ மேய்ஞ்சிட்டு எவன் பெத்த பிள்ளைக்கோ இவன் வீடு வாசல் வாங்கி கொடுத்து நல்லா படிக்க வச்சு நல்ல ஜாப்பில் கொண்டு வந்து கையை ஊண்டி கர்ணபாயை வச்சுட்டுட்டா இந்த பிள்ளைகளை நம்பி அக்கா வேறு லெவலு. நல்ல வேண்டாம் நீனு ஏண்டா டே. நம்ம விட்டுட்டு போனோம்னா அந்த பெத்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணுவா? அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்டெடியாக ஒரு வேலையை வாங்கி கொடுக்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு படிக்க வைக்கணும், நல்லபடியாக காசு பணங்களை செலவு பண்ணி படிக்க வச்சுருந்தா என் பிள்ளைங்க அறிவாளி டேலண்டான பிள்ளைங்க. நீ இங்கிட்டு ஒரு காலை வச்சு அங்கிட்டு ஒரு காலை வச்சுக்கிட்டு இப்படியே போய்கிட்டே இருந்ததுனால தான் எப்படியோ ஏன்னா தானே படித்து ஏதோ ஆளுக்கு ஒரு வேலையில் உட்காந்துருச்சுங்க ஸ்டெடியாக. ரைட்டா? நீ 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 உன் கடமையை முடிச்சிட்டேன்னு நினச்சியா கவட்டாராசா? உன் கடமையை முடிச்சியாடா? யாரை நம்பி யாருடா வந்தா? நீ என்ன கொஞ்சம் கூட உனக்கு இம்மாம் பெரிய இட்லி இருக்குது அதுக்குள்ளே இதயமே இல்லையாடா? உனக்கு நான் என்னத்தை தாண்டா சொல்ல? பிள்ளைய பூரா ஆளுக்கு ஒன்று வேலையில் இருந்துச்சு, அவன் ஒய்ஃபு அவன் குடும்பம் குட்டின்னு போயிட்டாங்களே. நம்ம 2 பிள்ளைகளுக்கும் வீட்டை எழுதி வச்சுட்டு அனாதை மாதிரி உட்காந்துருக்குறாளே. அவளுக்கு என்ன ஏதுன்னு நம்ம இப்படி ஒரு மனசாட்சி இல்லாமல் இவ்வளோ பப்ளிக் மீடியாவில் கூத்தியாவோட கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட துடுக்கு தண்ணி ஊற்றாமல் நீ திரியிற. நீ என்னத்தை சொல்ல ஒன்று உட்காந்துக்கிட்டு? நான் ஒன்று சொல்கிறேன். இந்த அவங்க வந்தாங்க, அவள் யாருடைய வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யார் அவளா? ஒருத்தி வாழ்க்கையவே அழிச்சிட்டு உட்காந்துருக்குறா. அவளுடைய வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டு ஒரு வாழ்க்கையை அழிச்சிட்டு அவன் கட்டின பொண்டாட்டிக்கு ஏதோ மொத்தத்தை நம்ம ஆட்டையை போடுறோமே அவுசாரி. அந்த அவுசாரி நம்ம ஆட்டையை போடுறோமே. அப்போ அவள் கட்டினவனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க விடாமல் நம்ம மனசாட்சி இல்லாமல் நம்ம இருக்கிறோமேன்றது இல்லாமல் வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறா எச்சக்களை எடுவட்ட நாய். உட்காந்து லைவில் ஒரு கருத்து சுதந்திரமாக ஒன்றும் பேச முடியலை. லைவை கட் பண்ணுறது, சூப்பர் சாட்டை கட் பண்ணுறது, எத்தனை வேலை விஷம வேலையெல்லாம் பண்ணிட்டு தானேடா இன்றைக்கி கூத்தியாவோட உட்காந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குற. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையா? உனக்கு கொடுக்கப்பட்ட ரோலா? எப்படி கூத்தியாவுக்கு கட்டடம் கட்டி கொடு, கூத்தியாவுக்கு கூஜா பிடிச்சிக்கிட்டு கொடு, கூட்டி விட்டுக்கிட்டு உக்காந்துரு அப்படின்ட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையா? என்ன நீ பொண்டாட்டிக்கு சிறப்பாக செஞ்சு வச்சுட்டேன்ட்டு இருக்கிறக்கு ஒரு வீடை நீ எனக்கு வாங்கி கொடு. எனக்கு வாங்கி கொடுத்துட்டே நல்ல மனசாட்சி உள்ளவன் 1க்கு 3 பொண்டாட்டி கட்டினாலும் அவளுக்கு ஒன்றுமே ஒரு பிரச்சனை இல்லாத சரிசமமாக நினைக்கிறாங்கடா. இஸ்லாத்து மதத்துப்படி பார்த்தா எல்லாரும் அப்படி தான். எல்லாருன்றதை விட ஒரு சில பேர் அப்படி அந்த நபிகள் நாயகங்கள் வழியில் நடக்கிறோம் அப்படின்ட்டு போகிறவங்க அந்த 1-2 கல்யாணன்ற மனைவிமார்கள் அந்த காலத்தில் இந்த காலத்துலலாம் ஒன்றும் கட்டிக்கிட்டே பேதி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்தால் கூட அந்த காலத்தில் அப்படி மன்னர்களாக இருக்கட்டும் ராஜாக்களாக இருக்கட்டும் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உன்ன மாதிரியா எச்சக்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திடுக்கு தண்ணி ஊற்றாமல் மொத்தத்தில் கொண்டு போய் அவுசாரி கையில் கொடுத்துக்கிட்டு நீ உக்காந்துக்கிட்டு நீ ஒவ்வொருத்தவங்களுக்கு நீ விளைக்கானு கையை ஊண்டி கர்ணம் மாஞ்சிருவானா? கர்ணம் மட்டும் இவன் கர்ணம் பாய்வா, அவள் கவட்டை பாய்வா. நல்லா பண்ணுற வேலை வேலை. நீ தான்டா மெயின் கல்ப்ரேட்டு. அடுத்து போன மவனே தான் அன்றைக்கி சொன்னார்ல சாரு, அடுத்து வந்தால் இவளுகளெல்லாம் விட்டுருவேன், உன்னையத்தையும் தூக்கி உள்ளே வைப்பேன், இந்த பொம்பளையில் விட்டுருவேன், உன்னையத்தையும் தூக்கி உள்ளே வைப்பேன்டாரா. அடுத்து உன்னையதான் தூக்கி உள்ளே வைப்பாங்க. போரிக்கு மூஞ்சி மோரேன் பாரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உன் குடும்பத்தையே நான் ஆரடிப்பேன், உன் குடும்பத்தை பற்றி ரகசியத்தை சொல்லவா? குடும்பம் இல்லாத கூத்தியா நீ என்ன ரகசியம் கிழிக்க போகிற? தேனா முண்டை தலைவாரி முண்டை அம்புட்டை காசாக்கி கவட்டைக்குள்ளே கொட்டிட்டு கட்டடம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டிய. நீ என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? இந்த ப்ரெஸ் இருக்குது நான் உன் குடும்பத்தை போய் நான் அப்படி சொல்லுவேன். நீ சொல்லி தான் சொல்லேன் பாரு. உனக்கு ஆண்டேன் எப்படிப்பட்ட நீ இல்லாத பொல்லாத அவதூறு வார்த்தைகளை பரப்பி விட்டுக்கிட்டே இருப்ப, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம்மா. நீ போ தைரியமானவனே, நீ என்ன புட்டுங்கிறன்னு பார்ப்போம். அந்த எச்சக்களை தட்டி கேட்குறதுக்கு துப்பு இல்லை. உட்காந்துக்கிட்டு அவளுக்கு கணவன் இல்லை, அவன் நாய்க்குட்டியே தான் வச்சுருக்கேன், நீ மட்டும் என்னடா பொண்டாட்டியை நல்லா வச்சுருக்கியாடா, எனக்கு புருஷன் இல்லைடா, என்னடா பண்ணுவேன் பொறுக்கி? நீ என்ன இருக்கிறவங்களுக்கு பூரா வசனம் பேசிக்கிட்டு இருக்க வெங்காயம் மூஞ்சி மோகரேன் பாரு மூதேவி. முச்சந்தியில் நின்றுக்கிட்டு இருக்க மூத்திர சந்துக்காரியோட குடும்பம் நடத்திக்கிட்டு நீ எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அவள் கேஸு போட்டுருவாளாம்ல, கேஸு உன் வாயில் குசுவை போட சொல்லு. மொகரைய போவார் மொகரைய. ஆமாம், ஏன் மெர்சிமாவுக்கும் அதுக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஏன் மன்னிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால ஏன் அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்றத சொல்லி அந்த அம்மா மன்னிச்சதுனால அந்த அம்மாவை அவங்க பேசுவாங்களா? இது நல்லா இருக்குடா. கோபம் வந்துச்சுன்னா என்ன கோபம் வரணும்? எதுக்கு கோபம் வரணும்? ஊர் போயிட்டெல்லாம் படுத்துட்டு வந்தவங்களுக்கு எதுக்கு கோபம் வரணும்?
இவ என்ன ஆரம்பத்தில் அவளாவது எதையுமே வாங்கி திங்க நீ வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு அவங்கள மன்னிக்கிறது அவளை மன்னிக்கிறது மன்னிக்காத அந்த அம்மாவோடைய இஷ்டம். நீ என்ன இதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற? நீ உட்காந்து அவங்க மன்னிக்கலையா, மன்னிச்சு விட்டுட்டாங்களாம், அதனால் இந்த அம்மாவை அல்ட்டா பிராணி உல்ட்டா பிராணி, நீ வெத்து நீ கெத்து, நீ என்னை மன்னிக்கிறதுக்கு என்ன கர்த்தரா, நீ என்ன ஆண்டவனா, ஏன் மசுருக்கு சமம் இம்புட்டு பேசுவாங்களாக்கும். அது என்ன கவட்டராஜா, ஊருக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? அவள் பேசுகிறதெல்லாம் நீ காது கொண்டு கேட்க மாட்டேன், நான் டென்ஷன் ஆயிருவேன் அப்படி இப்படிங்கிறா. ஆனால் அவள் பேசுனால நான் பேசுனால அல்லக்கை கூத்தியா உட்காந்துட்டு அவசாரி விடிய விடிய உனக்கு வீடியோ போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறா. எல்லாத்தையும் காமிக்கிறது வத்தலன்ட்டு இதை மட்டும் காமிக்கிறா. அப்போ அதே அதை நாங்கள் காமிக்கும்போது ஏன் நீ பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிற? குருட்டுக்கிழவா, திருட்டு பயலே, முகரைய பாரு, முகரையும் மூஞ்சி. எத்தனை வாட்டி நான் அழுதுருப்பேன், எத்தனை வாட்டி நான் கத்திருப்பேன், கதறியிருப்பேன். எதையாவது காது கொண்டு கேட்டியா? இன்றைக்கி அவளுக்கு மட்டும் 1.5 வண்டி இது தண்ணி குடிக்காமல் பேசிகிட்டு இருக்க. அதான் உன்னை நல்லா வச்சு செய்கிறா. எவன் பெத்த பிள்ளையவோ ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிறா. ஆனால் நீ பெத்த பிள்ளைய அந்த ஊர் மெஞ்சு சிரிக்க அவ்வளோ பேசுகிற, நீ தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்லை. உடனே அங்கே எவனோ கூட்டி விட்றான், அவனை அவள் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறா. நீ நான் பெத்த பிள்ளைகிட்ட உட்காந்துருக்கேன், உன்னையே கூட்டி விட்றேன்னு சொல்கிறா. அப்போ எல்லாமே கண்டென்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவள் தட்டி கழிச்சிட்டு போயிடுவா. ஆனால் நீ பயந்தாங்கொழித்தனம்மா, நீ பரதேசி நீ இருக்கிற. உன்னை என்ன சொல்லி மண்டையை கழுவுறா? கண்டென்ட்டுன்னு சொல்லி மண்டையை கழுவுறாளா? அதே மாதிரி நானும் பேசுகிறதான் பேசிவிட்டு கண்டென்ட்டுன்றே. ஆனால் இதெல்லாம் முடியலடா மூதேவி, போன ஜென்மத்து சனியை சாக்கடைன்னு நினைக்கிறேன்டா. கர்மம் எப்படி 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 நீங்களோ வாலண்ட்ரியாக வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களா? வாழ்ந்தவளையே அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு போன கூத்தியா பையில. டேய் கூத்தியா பையில என்ன உன்னை கூப்பிடணும்? நீ கட்டின புருஷன்லாம் உன்னை கூப்பிடக்கூடாது. ஏன்னா கட்டின புருஷனாக இருந்தால் நான் கட்டின பொண்டாட்டி கூட உட்காந்துருப்பேன். நீ கூத்தியாவோட கும்மாளம் போகிறனா உன்னை கூத்தியான்னு கூப்பிடணும். வாலண்ட்ரியாக கொண்டு நல்லா நல்லா வருது வாயில். எங்கள் அப்பா கூத்தியாவை எப்படி கட்டி கேட்குறேன் பாருங்க. இப்போ இருக்கையிலே பேசுகிறாளா? நான் இல்லைன்னா நீ செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? அவள் எப்படி மறுபடியும் பேசுவா? நீ இருக்கிற வரைக்கும் அவள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. அது என்னமோ உண்மைதான். நீ இல்லைன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான். தண்டனை கண்டான் டனக்கடை கண்டான். சரி, அப்போது அந்த அம்மா பேசும்போதெல்லாம் நீ கூட தானே இருக்கிற, அப்போ பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா? இதுக்கு பதில் கொடு. அப்போ ஊழப்பையன் நீ ஊழ வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே உக்காந்துருக்குற. முதல்ல கொட்டை இன்னொரு கொட்டையும் பிடுங்கினாத்தே நீ சரிப்பட்டு வருவேன். எப்படி 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 இப்போ தான் பார்க்குறேன். நீ அப்படியே இரு, உன் மகனை நான் கூட்டிகிட்டு வர்றேன்னு அவங்க சொன்னாங்களா? டேய் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதடா. நீ பேசுகிற பேச்சிலே பெரிய பொய் இதுதான். கூப்பிட்டு நல்லா பார்த்தா குறு 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 குறுன்னு பக்கத்து ரூமில் உனக்கு குடிக்க ஊற்றி மான் வேட்டை மயில் வேட்டை வாய படுக்கு பண்ணுறதுக்காக 1 ஹவருக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்த வேச அம்மாவில் வலியும் வேதனையும் பெத்த பிள்ளையில வச்சுட்டானே. நான் உட்காந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் குடிச்சுப்புட்டு பக்கத்து ரூமில் குத்தடிச்சிட்டு நீங்கள் அல்லாத நாங்கள் 2 பேர் புட்டுங்கிற நல்லா புட்டுங்க. நீங்கள் நானும் அப்படி தான்டா நம்பி தான்டா உங்கள் கூட வந்தேன். நான் இங்கே நாதாரி நாய்களா? 8 சருப்ப நாய வேச கூட உட்காந்து விமர்சனம் கொடுத்துக்கிட்டு இருக்கா எச்சக்கலை நாய். உட்காந்து என்ன ஊழ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சொல் பிச்சு புடியும் பிச்சு பொத்திக்கிட்டு இருந்துரு பொறுக்கி.